அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரியாணி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு கலக்கிறதுக்காக நான் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, ½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மசாலா வந்து நமக்கு வெளியில் வராது. இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ மசாலாவை அதையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மைதா இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி சுற்றி எல்லா இடமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு மாவு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா இதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் அந்த மைதா மாவை கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதிலே ஒன்று ஒன்றா அந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம காயின் சமோசா எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரிஸ்பியாவும், டேஸ்டியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.